வணக்கம் வெல்கம் டு தொலைக்கான சேனல். எனக்கு இன்னும் அமிகாவா அமெரிக்கா 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 எனக்கு வந்து நான் ஃப்ரெண்ட் தியாக்கு நான் பேக் பின்னி தர போகிறேன். கிஃப்டாக வந்து ஒரு பேக் பின்லான் இருக்கோங்க, க்ரோசே பேக்கு. இது வந்து லாஸ்ட் நம்ம ஒரு 2 பேக் வந்து ஆல்ரெடி கீதிகா பின்னியிருக்காங்க. அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பேக்கு ரெடி பண்ணி கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் இதோட வந்து டீட்டெயில் வீடியோ கொடுங்க, டுட்டோரியல் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சரி, அதுதான் இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே போன வாரமே முடிஞ்சிருச்சு. ஆமாம், அவங்க இந்தியா போயிருந்தாங்க, அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பின்னிட்டு போயிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் அவங்கள. ரெடி? ஸோ இது பார்த்திங்கன்னா பின்னுறதுக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் அதிகம். ஆக்சுவலாக ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்திங்கன்னா 1.5 இப்போ 30 மினிட்ஸ்னா அப்புறம் 1.5 ஹவர்ஸுன்ற 1 ஹவரே மேக்ஸிமம்னு சொன்னேன் நான். ½ அன் ஹவர் உட்காந்து பின்னோன்னா ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். ஸோ நான் ஸ்டாப்பாக பின்னோன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பண்ணலாமா கீதிகா? ஸோ நாங்கள் இதுக்கு வந்து இந்த சங்கி யான் வாங்கியிருக்கோம். இதோட பிக்சரு என்னன்றதை நான் சைடில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன். இது வந்து வால்மார்ட்டில் வாங்கினோம். ஐ திங்க் $7 நினைக்கிறேன். 7 to 8 வாங்கினோங்க. அது வந்து நான் லிங்க்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ ரெடியா? பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லிப் நாட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு லூப் பண்ணிவிட்டு 2 ஃபிங்கர்ஸ் உள்ள விட்டுட்டு பிக்கர் ஸ்ட்ரிங்கை புல் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். உள்ளேருந்து வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஓகே, ரெடி. அடுத்து பொறுமையாக பண்ணுங்க. அடுத்து இப்படி அந்த ஹோல்ல உள்ள விட்டுட்டு அந்த பெரிய ஸ்ட்ரிங் இருக்கணும். அப்புறமா அந்த நெக்ஸ்ட் ஹோல் வச்சு திருப்பி இருக்கணும். இது 10 டைம்ஸ் பண்ண போறோம். ஓகே, இது 3 4 5 6 வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இப்போ லைனாக இந்த மாதிரி நம்ம பின்னிட்டு வரோம். ஓகே, இப்போ இது உள்ளே விட்டு நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுக்க போகிறோம். வெளியில் எடுங்க. 7 இப்போ எடுத்துட்டோம். 7 அடுத்து அதே மாதிரி சேம் 8 இந்த மாதிரி 10 பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வந்து 10 ஸ்டிச்சஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பண்ணோம்ல செயின், இந்த செயினில் ஹோல்ஸ் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ இது கீழே வைடா அப்படி லைனா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, ஒவ்வொரு ஸ்டிச்லையும் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அது மாதிரி 1 2 பிடிச்சிக்கடா நல்லா 2, இது வந்து 3, இந்த பக்கம் 4, இந்த மாதிரி இந்த சைடு இந்த வளைவு நம்ம ஜடை பின்னும்போது இப்படி லைனாக அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 10 இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இப்போ 10 இருக்குது. இப்போ இந்த எண்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் இது லூப் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஃபிங்கர் இதில் விட்டுட்டு அந்த லாஸ்ட் லூப்பை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஆமாம், விட்டுட்டு அதோட ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா, இது வந்து லூப் வந்து இந்த இடத்துல இருக்குது. கையெடு லூப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட இந்த சைடு வந்து கயிறு இருக்குல்ல, கயிறு உங்களுக்கு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம். இப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ் இந்த ஹோலை விட்டுட்டு இந்த இழுத்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிறீங்க. இது என்னது? லூப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு 2 லூப் இருக்கு. இப்படியே எல்லா ஹோல்லையும் விட்டு விட்டு இந்த கயிறை பிடிச்சி இழுக்கணும். இந்த லாங்காக வச்சுருக்கோம் இல்லையா, இதை பிடிச்சி இழுத்து நல்லா கொஞ்சம் நீளமாகவே இழுத்திங்க பாருங்க. இந்த அளவுக்கு நீளமாக இழுத்து லூப் மாதிரி பண்ணணும் நம்ம. பண்ணுங்க. 1 2 இது வந்து தேர்டு லூப்பு. இப்படி தேர்ட் லூப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லூப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 4 5 ஒரு நிமிஷம் 2 ஃபிங்கர்ஸ் உள்ள விட்டுட்டு இந்த பெரிய யான் பிடிச்சி அப்படியே மேலே உருவி எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் இருக்கு 1 2 3 4 5 6 இருக்கு. 7 8
சாரி. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொம்ப ஈஸி. அப்புறமா உங்களுக்கு வேறு எந்த பின்னுறதும் தேவையில்லை, தெரியணும்னு அவசியம் கிடையாது. 5 6 7 8 9. ஜஸ்ட் விரல உள்ளே விட்டுட்டு இதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம அதே மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறோம். சுற்றி சுற்றி இந்த பேக் ஃபுல்லாகவே இதே பின்னல் தான். இந்த பேக் பண்ண ரொம்ப ஈஸி. இப்போ எத்தனை வந்திருக்கு நமக்கு? 9 வந்துச்சு. இங்கே ஒன்று இருக்குல்ல 10. இங்கே பண்ணணுமா? ஆமாம் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இது ஸ்லிப் நாட் ஆகும். இல்லை பண்ணணும். 10 வந்திருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இதை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ காமி இப்படி. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நம்ம பிடிச்சு இந்த ஸ்லிப் இந்த நாட்டு இது பேர் என்ன லூப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சைடில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது. ஸோ இது அப்படியே இருக்கு. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் பண்ணாதீங்க அதை. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இது வந்து நம்ம போட்ட அந்த முடிச்சோட ஸ்லிப் நாட் மொத போட்டோம்ல அதோட எக்ஸ்ட்ரா. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது, இதை விட்டுடலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், அப்படியே திருப்பி வச்சு இந்த சைடும் அதே மாதிரி ஹோலில் விரல விட்டு அதே மாதிரி ஹோலில் விரல விட்டு அப்படியே உள்ளேருந்து அந்த லாங்காக இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் யானை வந்து இழுத்துடணும். இழுத்திங்கன்னா இந்த சைடும் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. 1 அப்படியே பண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்டெப் சொல்லி கொடுக்குறோம், உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்களே டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக எண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 2 இப்போ வந்து 2 பக்கமும் பண்ணோன்னே 2 சைடும் பண்ணோன்னே ஒரு லீஃப் மாதிரி இருக்கணும். நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிரும். இனிமே வந்து இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லாஸ்ட் லூப்பு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த சைடு வந்துட்டோம் நம்ம. இப்போ அடுத்த சைடில் சேம் திங். இந்த ஹோல்குள்ளே 2 ஃபிங்கர் ஹோல்குள்ளே உள்ளே விட்டு இப்படி பிடிச்சி அதே மாதிரி ஒரு பெரிய லூப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஒரு லூப்பு. அகெயின் இந்த நீளமான நூல் இங்கே இருக்குது தனியாக க்ரோஸே. நம்ம அடுத்த லூப்பில் உள்ளே விட்டு இந்த மாதிரி இழுக்க போகிறோம். ஓகே 2 3 பண்ணிட்டியா? இது பண்ணிட்டேன். இழு கொஞ்சம். 3 4 இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த சைஸ் ஃபுல்லாக நாங்கள் டபுள் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது ரோ வந்து நம்ம இதில் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து அகெயின் அந்த சைடு வந்து நம்ம போகிறோம். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த சைடு போகிறதுக்கு பண்ணிட்டு இப்படி டைட்டாக பண்ணணும், இல்லாட்டி மேட் மாதிரி இப்படி வந்து. ஓகே, என்னன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மேட்டு மாதிரி இருக்குது 2 சைடும் நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போ இதை நம்ம பேக்காக மாற்றுறதுக்கு இதை ஃபஸ்ட்டு வளைச்சிடணும். இதுதான் நம்மளோட பேஸ். இதை ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அதர் சைடு போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் இந்த நூலை ஒன்றும் இல்லைங்க கையடை, இந்த நூலை ஒன்றும் இல்லைங்க லூஸாக அப்படி விட்டுறாமல் டைட் பண்ணி இதிலேருந்து இழுக்க போகிறோம். அவ்வளோதான். அந்த சைடு ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு ஒன்னே விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வளைக்கும் போது நீங்கள் எப்பவுமே ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வர போறீங்க. இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை லைட்டாக இப்படி மடக்கிட்டு இந்த நூலை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி பண்ணுங்க. அப்போதான் இந்த இடம் க்ளோஸ் ஆகிக்கிட்டே வரும், இல்லைன்னா ஓப்பனாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் ரோ ஆப்போசிட் சைடும் நம்ம பண்ணுறோம். பண்ணு. இந்த மாதிரி ஆப்போசிட் சைட் பண்ணி நம்ம 2 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரோ பண்ணணும். மேலே ஹைட் நம்ம ஏற்றுறதுக்கு, பேக்கோட ஹைட் ஏற்றுறதுக்கு நம்ம இது பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ வந்து இப்போ தான் செகண்ட் டைம் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறோம்.
10. Sorry. இப்போ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இந்த எண்டில் இந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் நமக்கு ஒரு 2 லைன் வந்து க்ளோஸ் ஆகிருக்குல்ல. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. டக்கு டக்குன்னு இந்த மாதிரி லூப்பில் உள்ள 2 ஃபிங்கர் விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி லாங்காக இருக்க லூப்பை வந்து இதை வந்து யானை வந்து இழுக்கணும். தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 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 லூப் வந்து இழுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இருந்த லூப் வந்து அதுவும் இழுத்து காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு. ஸோ அதனால் அது மட்டும் லூப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் லூப் கொஞ்சம் லாங்காக விடணும். ரொம்ப குட்டி குட்டியாக விரல் கூட விட முடியாத அளவுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களால் பின்னுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இடம் விட்டு நல்லா கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணிங்கன்னா பேக்கு சீக்கிரமாகவும் பெருசாகும். மெயினாக நீங்கள் வந்து இந்த சங்கி யான் வாங்கணும். இங்கே ஒருத்தவங்க பாருங்க, இந்த யான் வந்து நாங்கள் வாங்கினோம். ஏண்டா இதுக்கு கார்டிகன் மாதிரி பின்னலான்னு வாங்கினோம். பட் ஆனால் என்னவோ எங்களுக்கு இது இன்னும் செட் ஆகலை. பின்னிடுவானா ஏதாவது ஒன்று. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைன்னு சொல்ல முடியாது, பல தடவை குழந்தை ட்ரை பண்ணிடுச்சு சுதிக்ஷா. ஆனால் வந்து அதுக்கு சரியாக டைம் கொடுத்து பின்னலை. உண்மையே சொல்லணும்னா என்ன, திருப்பி ட்ரை பண்ணாலும் ஒழுங்காக வரல. பட் அதனால் விட்டுட்டோம் நாங்கள். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, குட் ஒன்லி. யா, ஒன்றுமே பின்னாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆக்சுவலாக கீதிகாவுக்கு வாங்கினது வந்து பெருசாக இருந்ததுனால கீதிகாவுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. சுதிக்ஷாவுக்கு நாங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணலான்னு இது வாங்கிட்டோம். என்னடா, பட் இது வந்து நாங்கள் இதுலேயும் வச்சு எதாவது பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து அந்த பேக்கில் வந்து மாட்டி விடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. க்யூட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 4-5 லைன் ஹைட்டுக்கு வந்திருக்கோம். பேக் வந்து காட்டு, இப்படி ரெடியாக இருக்குது. நாங்கள் 10 ஸ்டிச்சஸ் மற்றதாக போட்டோம். 10 போட்டதுக்கே இவ்வளோ பெரிய பேக்காக இருக்குது பாருங்க, இவ்வளோ பெருசு. நீங்கள் 14, 15, 9 போட்டால் இல்லை கம்மியாக ஒரு 6-7 போட்டால் கூட போதும். உங்களுக்கு பேக்கோட சைஸை பொறுத்தும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சுற்றி இதை பின்னிட்டே இருக்கணுங்க. எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட் பின்னணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஒரு 5 பண்ணியிருக்கோம், அதுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு ஹைட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. 4 இல்லை 5 பண்ணோன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? பண்ணிட்டு காமிக்கிறோம். இன்னும் சேம் திங் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் 2 பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை, ஒரு 10-11 ஸ்டெப் வந்திருப்போமா. 11 டைம்ஸ் வந்து அப்படியே பின்னிருக்கோங்க. பின்னதில் இந்த அளவுக்கு ஹைட் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த பேக்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நீங்கள் பின்னுறதா இருந்தால் நீங்கள் வந்து 10 நம்ம பண்ணோம். எத்தனை பண்ணோம்? 10 பண்ணோமா? 10 பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். நீங்கள் ஒரு 6 பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டான சைஸ் பேக்கு கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும் இந்த சைஸில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 பண்ணியிருக்கோம். பட் இது வந்து நல்லா ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்டஃப் வச்சு கொண்டு போகலாம். ஸோ இப்போ இது பண்ணி இதே மாதிரி சுற்றி எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்றதை நாங்கள் காமிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்சைட் அவுட்டாக திருப்பிக்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளேயும் நல்ல பின்னல் அழகாக தெரியுது. ஸோ வெளியிலையும் இந்த மாதிரி அழகான பின்னல் பார்த்தீங்கன்னா அது இப்படி பிடிச்சி காமிடா. வெளியில் மெர்மெய்ட் மாதிரி இருக்கு. மெர்மெய்ட் மாதிரி எப்படி பிடிச்சி காமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா, பின்னல் அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் மெர்மெய்ட் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள லைன்ஸ் மாதிரி லைனாக இருக்குது. ரெடியா? இப்போ இதை வந்து முடிக்கிறது எப்படின்றத காமிக்கிறோம் நாங்கள். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை அப்படியே திருப்பிக்கலான்றாங்க கீதிகா. இங்கே உள்ள அழகாக இருக்குன்னு. ஸோ அதனால் நம்ம அப்படியே திருப்பிடுறோம். திருப்பி இந்த லாஸ்ட் இது இப்படியே இருக்குங்க, பத்திரமா இருக்குது. நான் அப்படியே மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள். ஸ்டிச் எப்போ வேணால் போக வாய்ப்பு இருக்குது. போனாலும் பரவாயில்ல, பட் நம்ம டக்குன்னு பண்ணிக்கலாம். ஸ்டில் நம்ம இப்போ தானே பழகுறோம், அதனால் வந்து கவனமாக பண்ணும். ஸோ பார்த்தீங்களா எப்படி சூப்பராக பேக்கு, சிக்கு பியூட்டிஃபுல். இப்போ வந்து இந்த லாங் நூல் வச்சு மெஷர் பண்ணணும் ஃபுல்லாக. இப்போ இது ஸ்டார்டிங், இந்த எண்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரவுண்டாக வந்து இந்த அளவுக்கு, இந்த பேக் அளவுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இவ்வளோ நூல் இன்கேஸ் எதுக்காக தேவைப்படுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு
இந்த இடத்துல கட் பண்ணிடு. சிசர் இல்லையா? அட சிசர் அங்கே இருக்கு பாரு, எடுத்துட்டு வாங்கடா. டேய் எவ்வளோ இருந்தாலும் கடைசியில். சரி ஓகே. இப்போ எடுத்துட்டோமா? இப்போ எடுத்தாச்சு. இப்போ இருங்க, இதுதான் வந்து லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் லைனாக லூப் இருக்குல்ல, இப்போ எல்லா லூப்லையும் உள்ளே விட்டுக்கிட்டே வரப்போகிறோம். ஓகே, அப்படியே உள்ளே விட்டுட்டே அப்புறமா எடுத்துக்கலாம். இப்படியே அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு ஃபுல்லாக சுற்றி இருக்க எல்லா லூப்லேயும் உள்ளே விட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும் நம்ம, ஸ்டிச்சு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் ஒன்ல உள்ள விட்டுட்டு இப்போ கொஞ்சம் டைட்டாவே பண்ணு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இப்போ வந்து நமக்கு ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கு. இதை நீங்க இந்த நூல் எங்கடா, இந்த நூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நூலை சுருக்குனீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் டைட் ஆகும், இப்படியே இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எதுவும் வெளியில விழுகாம இருக்கும். இது வந்து நல்லா இருக்கு. பிடிச்சுக்க. சூப்பர் பேக்குங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்க பேக்கு. ஸோ இப்போ ஃபைனல், இப்போ வந்து நம்ம மேலே இருக்க அந்த ஹேண்டில் பண்ண போகிறோம். இல்லை இதை வச்சு பண்ண போகிறது இல்லை. ஆமாம், அவ்வளோ பெருசு தேவையில்லை. ஆமாம், அந்த மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோ பெருசு பண்ணலாமா? ஓகே ரெடி. இப்போ வந்து இந்த நூல் நீங்கள் இங்கே வந்துருச்சுல, இந்த லாஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா இடத்தையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த நூல் இப்படியே கீழே இருக்கட்டும். இப்போது நம்ம மிச்சம் நமக்கு கொஞ்சம் நூல் தான் இருக்குது, இதை வச்சு நம்ம கட்ட போகிறோம். இப்போ புதுசாக ஒரு நூல் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு புது நூல் எடுத்திருக்கோம். இப்போது இந்த புது நூலில் இந்த ஒரு நிமிஷம் விட்றான், இந்த ஸ்டார்டிங் வந்து உள்ளே தான் இருக்கணும், இந்த பேக்கோட உள்பகுதியில் இருக்கணும். பிடிச்சிக்காது. இப்படி இருந்து உள்ளேருந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வெளியில் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு லூப் இருக்குது, இங்கே வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு லாங் லென்த் நூல் இருக்குது. இப்போ அகெயின் சேம் இழுத்துக்கணும். இப்போ சேம் செயின் பண்ண போகிறோங்க நம்ம. இந்த நூல் நம்ம தனியாக வச்சுருக்கோம், இது ஸ்டார்டிங் புதுசாக ஆரம்பித்தது, அதில் சேம் அந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளே ஃபிங்கர் விட்டு லூஸ் கொஞ்சம் லூஸாக வச்சு பண்ணு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த லென்த்துக்கு பண்ணலான் இருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் க்யூட்டான பேக்கு, நீங்கள் உங்களோட யூஸ்க்கு வச்சுக்கலாங்க. நிஜமாவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்னடா நாங்கள் இப்போது அந்த பேக் செஞ்சதுலேருந்து அதுதான் நிறைய டைம் கார் சாவி சும்மா பர்ஸு எல்லாம் போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லைட் வெயிட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் நிறைய டைமு. போதுமா? எங்க இன்னும் கொஞ்சம் பின்னுங்க, இன்னும் ஒரு 4 ஸ்டிச் போடுங்க. கொஞ்சம் லூஸ், கொஞ்சம் இது பண்ணு, குட்டி பண்ணு. இப்போ நாங்கள் வந்து எந்த சைஸ் தான் பண்ண போகிறோம்? இப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நாங்கள் பண்ணுறோம், ரொம்ப பெருசாக பண்ணல. ஸோ இப்போ லாஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச் பண்ணதோட அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கே கொத்தி நூல் இருக்குல்ல, ஆமாம், இது வந்து பழைய நூல். நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து பின்னிட்டு வந்ததில்ல. இது வந்து இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃபினிஷிங் கொடுத்த நூல் இங்கே தொங்கிட்டு இருக்கலாங்க. இது வந்து இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண நூல் உள்ளே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் நம்ம வந்து முடிச்சு போட போகிறோம். டைட் பண்ணலாம். பண்ண நல்லா டைட்டாக போடு முடிச்சு. இது முடிச்சு போட்டுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து நம்ம ஜஸ்ட் உள்ளே வந்து அப்படியே எதுலையாவது சொருகி விட்டுடலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒன்றும் பண்ண போகிறதில்லன்ற இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா எவ்வளோ. இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சுங்க.
கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு வந்து பண்ணுடா. இப்போ நம்ம வந்து ஒரு ஹோலில் உள்ள சைடில் இருந்து உள்ளே இருந்து வெளியில் வரணும். அப்புறமா இந்த லூப் இருக்குல்ல அதுக்குள்ளே விட்டு நல்லா டைட்டாக புல் பண்ணால் அதுவே நாட் ஆயிடும். ஆமாம், டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி ஒரு டைட்டாக ஒரு நாட் போட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த சைடும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் இருக்குது. இது வந்து ஒரு 2-3 முடிச்சு நல்லா நீங்கள் உள்ளே சுற்றி இதை பாருங்களா, இந்த மாதிரி லூப்பில் உள்ளே விட்டு சுற்றி இந்த மாதிரி ஒரு நாட் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ள டக்கன் பண்ணிடணும். ஓகே, பண்ணியாச்சா? இப்போ காட்டுங்க. பேக் வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பேகு. உள்ள சும்மா கொஞ்சம் ஸ்டஃப் போட்டு வச்சுருக்கோடாங்க. நீங்கள் வந்து நல்லா நிறையவே போடலாம். இது வந்து நல்ல பெரிய பேக்குங்க. உங்களுக்கு குட்டியாக வேணும்னா குட்டியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 6ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். 6 கவுண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பட் ஆனால் இதுலேயே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இந்த யானோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், சூப்பரான பேகு. நம்மளே வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் தாங்க ஆகும். சூப்பராக பின்னிட்டோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ திருப்பி பண்ணணும்னு ஆசையாக கேட்பாங்க. இந்த மேடம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ப்ளூ பேக்கு நான் பேக் வந்து பின்ன சொல்லி கொடுத்தேன்னா, நெக்ஸ்ட் டே நான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே எந்திரிச்சு என் பக்கத்துலேயே பெட்டில் உட்காந்து இன்னொரு பேக் பின்னியே முடிச்சிட்டாங்க. என்னோட கைடன்ஸ் எல்லாமே என்னடா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக் பின்னும்போது தான் நமக்கு ஹெல்ப் தேவைப்படும். அடுத்தடுத்த பேக் பின்னும்போது குழந்தைங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். என்னடா என்ன சொல்ல வர கீதிகா? எல்லாருக்கும் என்ன சொல்ல வர கருத்து சொல்லு ஏதாவது. Thank you for watching. இங்கே பார்த்து சொல்லு. Thank you for watching this video. உன் வயசில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்ன சொல்ல விரும்புகிற? ட்ரை பண்ணி பாருங்க, ஃபன்னாக இருக்கும். பாய் பாய். அது ஃபினிஷ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதீக்ஷா பண்ண ஹார்ட்டு, அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. கீ செயினா என்ன பண்ணி இது தொங்குறதுக்கு பேர் என்னம்மா? கீ செயினா பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். ஏண்டா ஃபஸ்ட்டு தியா வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு கேட்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். காட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அம்மா சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.